ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! 3 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு ஹோம்மேட் ஸ்ட்ராபெர்ரி ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கடையில வாங்குற ஜாமை விட இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நான் இதில கலர்ஸும் எதுவும் ஆட் பண்ணல. எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இதில நான் ஆட் பண்ணலங்க. இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ ரெசிபிக்குள்ள போலாமா? இதுக்கு நான் 1 பாக்ஸ் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெர்ரிஸ் எடுத்துக்கிட்டேன். அத நல்லா ஒரு பவுல்ல போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு. நல்லா தண்ணி புடிச்சு வாஷ் பண்ணணும். இது வாஷிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியங்க. நல்லா வாஷ் பண்ணணும். ஏதாச்சும் பூச்சி இருக்கான்னு அத செக் பண்ணணும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேல இருந்த தோல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நல்லா வாஷ் பண்ணிட்டு ரஃப்பா சாப் பண்ணுங்க. ரொம்ப எல்லாத்தையும் சாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஸ்ட்ராபெர்ரிய ஒரு 3ஆ சாப் பண்ணா போதும். நல்லா சாப் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நீங்க நான்ஸ்டிக் எடுத்துக்கலாம். அதான் பெஸ்ட்டு. நான் நான்ஸ்டிக் கடாய் ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். அதில 1 கப் ஸ்ட்ராபெர்ரிஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அத ஒரு 5 டூ 6 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். அது எப்படின்னா சாஃப்ட்டா ஆவணும். நீங்க அமுத்துனா அமுங்குற மாரி இருக்கணும். அந்த அளவுக்கு வெரி சாஃப்ட்டா இருக்கணும். நல்லா சாட்டே ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், 1 கப் ஸ்ட்ராபெர்ரிக்கு நான் 1/2 கப் சுகர் எடுத்துக்கிறேன். இது நார்மல் சுகர் தான், பவுடர்ட் சுகர் இல்ல. நார்மல் சுகர் 1/2 கப் எடுத்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷான லெமன் ஜூஸ் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணணும். எப்படின்னா, நீங்க போட்ட சுகர் நல்லா கரையணும். நான் காமிப்பேன் பாருங்க. அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கரையணுங்க. நல்லா கரைஞ்சிட்ட பிறகு, நீங்க ஒரு மத்தோ இல்ல ஸ்மாஷரோ வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. அந்த ஸ்ட்ராபெர்ரிஸ் அங்கங்க இருக்கக்கூடாது. ஸோ நல்லா எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணிடணும். பொறுமையா ஸ்மாஷ் பண்ணுங்க. ஏன்னா சர்க்கரை எல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் தெறிக்கும். நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா, ஃப்ளேம ரொம்ப லோவா வச்சு கைவிடாம பொறுமையா கிண்டுங்க. ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் ஆகும் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு. ஏன்னா ஸ்ட்ராபெர்ரி நல்லா திக்கானும், நல்ல கலர் வரும். ஸோ நல்ல திக் கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் பாருங்க. அந்த அளவுக்கு திக்கா வரணும். நல்லா திக்கா வருதுங்க. இப்ப பாருங்க இதான் கன்சிஸ்டன்சி. நீங்க மேலேருந்து ட்ராப் பண்ணீங்கன்னா, ஜாம் பொறுமையா விழணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ உங்களோட ஜாம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியா இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.